துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். கடைசி கால வெளிச்சம், லாஸ்ட் டேஸ் லைட்ஸ் ஊழியத்தின் மூலம் உலகின் பல பகுதியில் இருக்கும் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒன்று சேர்த்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ ஊழியத்தின் சார்பாக அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த கூட்டத்தை ஆரம்ப ஜெபத்தை எடுக்குமாறு சகோதரர் அர்ஜுன் அவர்களை அழைக்கிறோம். அதிகமாக நேசிக்கிறவங்களை பார்க்கணும். இந்த அருமையான ஓய்வு நாளின் மாலை வேலைக்காக நன்றோடு துதிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத சிலாக்கியத்தை நீங்கள் தந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை ஈர்ப்பித்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிற தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இருக்காங்க. நாங்கள் எங்கள் கிரியினால் கிடைத்தது அல்லவா, உங்களுடைய கிருபையினாலும் உங்களுடைய இரக்கத்தினாலும் கிடைத்தது. இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் மோடு நெருங்கி பழகவும் நீ தந்த அந்த வாய்ப்புக்காக நன்றி. இன்னும் அநேக மக்களை இந்த ஊழியத்திலே கொண்டு கூட்டி சேரும். நாங்கள் ஒரு சிலராய் இங்கே கூடி உண்மை துதிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. நீங்களோடு பேச போகிற தயவுக்காக நன்றி. நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து மீதமான நேரம் முழுவதும் உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென். நன்றி சகோதரர் அர்ஜுன் அவர்களே. இப்போது சிறப்பு பாடலை கேட்போம். நம்மளுக்கு ஆண்டி கமலாசாமி அவர்கள் ஒரு சிறப்பு பாடலை வழங்குவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கும் சகோதரர் ராஜா அனிதாக்கும் நன்றி சொல்றேன். பாடல் பாடும்போது ஆண்டவர் நாம மட்டும் மகிமைப்படுத்தினாங்க. என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். மரிடான் நேசரவர், மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையை சேர்த்திடுவார். மரிடான் நேசரவர், மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையை சேர்த்திடுவார். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவரும் மாணவர். அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவரும் மாணவர். சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல, முகம் பிரகாசிக்கும் சூரியனை போல. சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல, முகம் பிரகாசிக்கும் சூரியனை போல. மரிடா நேசரவர், மகிமை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமைய வந்திடுவார். மரிடா நேசரவர், மகிமைய வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமைய சேர்த்திடுவார். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். தேவனின் மகிமை பிரகாசிக்கும், கர்த்தர் அவர் ஜனத்தின் மேல் பிரகாசிப்பார். தேவனின் மகிமை பிரகாசிக்கும், கர்த்தர் அவர் ஜனத்தின் மேல் பிரகாசிப்பார். ராஜாதி ராஜா சாலுவார், கர்த்தாதி கர்த்தா அவர் நாமம். ராஜாதி ராஜா சாலுவார், கர்த்தாதி கர்த்தா அவர் நாமம். மரிடா நேசரவர், மகிமையில் வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையில் சேர்த்திடுவார். மரிடா நேசரவர், மகிமையில் வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையில் சேர்த்திடுவார். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர்.
என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். ஆமென். நன்றிமா. பாடலுக்காக நன்றி ஆண்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோஸ்தம். இன்றைய வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கான வேத வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 மற்றும் 12. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 மற்றும் 12. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதென்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆமென். இந்த நாளுக்கான தேவ செய்தியை கேட்போம். கர்த்தருக்குள் அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் அருமரட்சகர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகின்றோம். நாம் இந்த நாட்களிலே முத்தூது சத்தியத்தை வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனங்களின் அடிப்படையிலே படித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல 6 தூண்கள் அடங்கி இருப்பதாக நாம் ஆராய்ந்து வருகிறோம். அதுல 6வது தூண் மரித்தோர் நிலை, ஸ்டேட் ஆஃப் த டெட் என்ற தலைப்பிலே போன முறை நாம் முதல் பாகம் செய்தியை படித்தோம். இன்றைக்கு 2ஆம் பாகம் செய்தியை படிக்க இருக்கிறோம். அதனுடைய தலைப்பு என்னவென்றால் கிறிஸ்துவில் ஜீவன், லைஃப் இன் கிரைஸ்ட். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. அன்பானவர்களே, டி என்ற எழுத்தில் தொடங்கும் நமக்கு பிடிக்காத வார்த்தைகள் அநேகம் இருக்கின்றன. டார்க்னஸ், இருள்; டிஃபீட், தோல்வி; டிஸ்மே, கலக்கம்; டெஸ்பேர், நம்பிக்கையின்மை; டவுட், சந்தேகம்; டிஸ்கரேஜ்மெண்ட், சோர்வு; டிஸ்ட்ராக்ஷன், அழிவு; டிசாஸ்டர், பேரழிவு; டிஸ்ட்ரெஸ், துயரம்; டிஸ்கார்ட், பிரிவினை; டிஸ்கண்டென்ட், அதிருப்தி என்று இந்த வரிசையில் அநேக நமக்கு பிடிக்காத அல்லது நமக்கு ஒவ்வாத வார்த்தைகள் இருக்கின்றன. அந்த வரிசையில அனைவரையும் வேதனைப்படுத்தும் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? டி ஃபார் டெத், மரணம் என்பதாகும். இந்த மரணம் என்ற சொல் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நாம் விரும்பாத ஒரு வார்த்தை மரணம் என்பது உண்மை அல்லவா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் படி பார்த்தால் பாருங்கள், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்படி என்றால் நாமும் வேத வாக்கியங்களின்படியே பாவத்து நிமித்தம் மரிக்கிறோம், வேத வாக்கியங்களின்படியே மீண்டும் உயிரடைவோம் என்பது நமக்கும் கிடைக்கும் நிச்சயமான நம்பிக்கையாகும். இந்த வசனங்களின் அடிப்படையில் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபத்தோடு இந்த நாளின் சத்தியத்தை தியானம் செய்வோமா? ஜெபிக்கலாம். எங்க நல்ல பிதாவே, இதோ இந்த நாளிலே முத்தூது சத்தியத்திலே 6 தூண்களில் 6ஆம் தூண் மரித்தோர் நிலையை குறித்து நாங்கள் படித்து இந்த தியானத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். முத்தூதின் ஆராய்ச்சியை நாங்கள் முடிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி எங்களோடு பேசி சத்தியத்தை எங்களுக்கு விளங்க பண்ண வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நமது சபையின் ஆரம்ப நாட்களில் நம்முடைய முன்னோடிகள் மரித்தோர் நிலை குறித்த உபதேச விஷயத்தில் மிகவும் அதிகமாகவே போராடினார்கள். இந்த சத்தியத்தை ஸ்டேட் ஆஃப் த டெட் ஆர் ஸ்டேட் ஆஃப் மேன் இன் டெத், மரணத்தில் மனிதனின் நிலை என்ற சத்தியத்தை நமது திருச்சபையின் முன்னோடிகள் ஏற்றுக்கொள்வதற்கு ஏறக்குறைய 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதாவது 1844 நம்முடைய திருச்சபையினுடைய ஆரம்ப காலகட்டம்.
சுமார் 10 ஆண்டுகள் கழித்துதான் 1850களுக்கு மத்தியில் தான் இந்த சத்தியத்தை அவர்கள் புரிந்து ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அதுவரைக்கும் பெருவாரியான சபைகளின் உபதேசமான ஆத்மாவின் அழியாமை, இம்மோர்டாலிட்டி ஆஃப் த சோல் என்ற உபதேசத்தையே நம்முடைய முன்னோடிகளும் நம்பி வந்தார்கள். அதாவது ஆத்மா அழியாது என்ற உபதேசம். அன்பானவர்களே, மாபெரும் ஏமாற்றத்திற்கு பின், அதாவது அக்டோபர் 22, 1844க்கு பிற்பாடு நம்முடைய முன்னோடிகள் வேதாகமத்தை தீர்க்கமாக ஆராய்ந்து அரிய பல உபதேசங்களை கண்டறிந்திருந்தனர். அதுல ஆத்மாவின் அழியாமை என்ற உபதேசம் அவர்களுடைய பல உபதேசங்களுடன் ஒத்து போகாமல் இருந்தது. உதாரணமாக, வருகைக்கு முந்தைய நியாய தீர்ப்பு, ப்ரீ அட்வென்ட் ஜட்ஜ்மெண்ட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்று நான் படித்தோம் அல்லவா? அந்த உபதேசத்துடன் ஆத்மாவின் அழியாமை என்ற உபதேசத்தை ஒப்பிடும் பொழுது விளைவு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருந்தது என்றால், ஆபேலை கொலை செய்த காயின் உடனே நரகம் சென்று அன்று முதல் 6000 ஆண்டுகள் நரகத்தில் பாடுபடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அப்படித்தானே நம்புறாங்க. நல்லவன் மரித்தால் பரலோகம் செல்கிறான், துன்மார்க்கன் மரித்தால் நரகம் செல்கிறான். காயின் துன்மார்க்கன் தான், ஆபேலை கொலை செய்து விட்டான். அவன் அன்றைக்கே நரகம் சென்று விட்டான் என்றால் 6000 ஆண்டுகள் நரகத்திலே பாடுபடுகிறான். அதன் அர்த்தம், அதன் பின்னர் தான் நியாய தீர்ப்பு வருகிறது என்றால், நியாய தீர்ப்புக்கு பின் மீண்டும் அவன் நித்திய நரகத்திற்கு செல்வான் அல்லவா? அப்போ காயின் என்ன சொல்லுவான்? ஆண்டவரே, ஏற்கனவே 6000 வருஷம் நான் பாடுபட்டுட்டு வந்திருக்கிறேன், திரும்பவும் நான் நரகத்துக்கு போனோமா? ஐயோ, உங்க நியாய தீர்ப்பு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவாரு? காயின் ஓடி விடுவார். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு புரிகிறதா? ஆக இந்த 2 உபதேசங்களும், அதாவது ஆத்மாவின் அழியாமை, வருகைக்கு முந்தைய நியாய தீர்ப்பு, இந்த 2 உபதேசங்களுமே இடிக்கிறது அல்லவா? 1848ஆம் ஆண்டு முதல் நவீன ஆவி மார்க்கம், மாடர்ன் ஸ்பிரிச்சுவலிசம் வாஸ் ஆன் த ரைஸ். இந்த நவீன ஆவி மார்க்கம் எழுச்சி அடைந்தது. யார் மூலமாக என்றால், ஃபாக்ஸ் சிஸ்டர்ஸ், ஃபாக்ஸ் சகோதரிகள் மூலமாக அமெரிக்காவில 1848 இந்த நவீன ஆவி மார்க்கம் எழுப்புதல் அடைந்தது. அது என்ன உபதேசம் என்கிறீர்களா? அது என்னவென்றால், மனிதனின் மரணத்தின் போது உடல் மரித்தாலும் அவனது ஒரு பகுதி எங்கேயோ ஓரிடத்தில் உணர்வுடன் அலைகிறது. அத்துடன் அப்படி அலையக்கூடிய அந்த உணர்வுள்ள பகுதியுடன், அந்த ஆத்மாவுடன் அல்லது அந்த ஆவியுடன் நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்பதே ஆவி மார்க்க கொள்கையாகும். ஆனால் இந்த கொள்கைக்கு வேதாகமம் முற்றிலும் முரணானது என்பதை நம்முடைய முன்னோடிகள் தீர்க்கமாக அறிந்திருந்தார்கள். அன்பானவர்களே, இந்த உபதேசம், நித்திய நரகம், ஆத்மா அழியாது என்ற இந்த உபதேசம் இல்லைவாதிகளாக்கக்கூடிய கசப்பான உபதேசம். It's a bitter doctrine that produces or that produced atheists. அன்புள்ள தேவன் எப்படி மக்களை நித்தியமாக நரகத்தின் அக்கினியில் தவிக்கி விடுவார் என்ற கேள்வியும் முன்னோடிகளுக்கு எழும்பியது. இந்த உபதேசத்தினால் ஏராளமான பேர் இல்லைவாதிகளாக மாறி இருந்திருக்கின்றனர். அதுல 2 உதாரணங்கள் பாருங்க. ராபர்ட் இங்கர்சால், அடுத்து கிளாரன்ஸ் சீவர்ட் டாரோ. இந்த 2 பேருமே அமெரிக்காவை சேர்ந்தவர்கள். இந்த ராபர்ட் இங்கர்சால் ஒரு கிறிஸ்தவன், சரிங்களா? அப்பா கூட 10 வயசுல ஒரு ஆலயத்துக்கு சென்று இருந்தார். அந்த ஆலயத்துக்கு போனப்போ போதகர் பிரசங்கம் பண்ணினார் நரகத்தை குறித்து. அந்த நரகம் எவ்வளவு கொடூரமா இருக்கும், தேவன் துன்மார்க்கரை எப்படியெல்லாம் தண்டிப்பார் என்று அந்த போதகர் மிக பயங்கரமாக பிரசங்கம் பண்ணினார். அவர் பிரசங்கம் பண்ணப்போ சபையில் இருந்தவங்களாம் நடுங்கி பயந்து அக்கப்பக்கத்தில் சர்ச்சுக்குள்ள இருந்து தூண்களை கட்டுப்பிடித்து கொண்டார்களாம். இதை 10 வயசுல ராபர்ட் இங்கர்சால் பார்க்கிறார். அப்போ கடவுள் இப்படிப்பட்டவரா? வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட சொன்னாராம் ராபர்ட் இங்கர்சால், நான் போனோமே ஆலயத்திற்கு, அந்த ஆலயத்தின் ஆண்டவர் அப்படி கொடூரமான ஒரு தெய்வம் என்றால் அந்த தெய்வமே எனக்கு வேண்டாம் என்று அன்று முதல் அவன் இல்லைவாதியாக, கடவுளை நம்பாதவனாக மாறினான்.
இன்னொரு நபர் யார் என்றால் பிரபல வழக்கறிஞரான கிளாரன்ஸ் டாரோ என்று சொல்லலாம். இவர் நித்திய நரகம் பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள். தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அவர் ஜனங்களை என்றென்றுமாக எரிவதற்கு நரகத்திற்கு அனுப்புவார் என்றால் அவர் தெய்வமாகவே இருக்க மாட்டார், மாறாக பிசாசாகத்தான் இருக்க முடியும். இதனால் தான் நான் இல்லைவாதியாக இருக்கிறேன். If God sends people to burn forever in hell because they don't accept him, then that would not be a God, that would be a devil. This is precisely why I am an agnostic என்று அவர் எழுதியிருக்கிறார். பார்த்தீங்களா, இந்த நித்திய நரகம் அல்லது ஆத்மா அழியாது என்ற உபதேசம் இப்படி அநேகரை, ஆயிரக்கணக்கானவர்களை இல்லைவாதிகள் ஆக்கி இருக்கிறது. 2 பேர் தான் உங்களுக்கு நான் சொன்னேன். அமெரிக்காவில் மிஸ்ஸௌரி என்ற ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தில் இருந்த செய்தித்தாளில் வெளியான ஒரு செய்தி என்னன்னு பாருங்களேன். துன்மார்க்கரை நித்திய நரகத்தில் வதைப்பது தேவ திட்டத்தில் ஒரு பகுதி என்றால் அந்த பணியை நிறைவேற்றுவதற்கு தேவனுக்கு ஒரு பிசாசு தேவைப்படும் அல்லவா? அப்படியானால் நித்திய நரகம் என்னும் திட்டத்தை தேவன் பிசாசு இருவரும் தொழில் பங்காளிகள் போல இணைந்து செயல்படுத்துகின்றனர் என்றே சொல்ல வேண்டும். பார்த்தீங்களா, God and Satan are business associates. நித்திய நரகம் என்பது தேவன் மற்றும் பிசாசின் கூட்டு சதி என்பதுதான் உண்மையாக இருக்க வேண்டும். தேவன் தமக்கு எதிரான படுமோசமான சத்துருவான சாத்தானை பொது மேற்பார்வையாளர் என்ற பிரதான பதவிக்கு நிச்சயமாக நியமிக்க மாட்டார். எங்க பரலோகத்துல ஆண்டவர் இருக்கிறாரு, நரகத்துக்கு இன்சார்ஜ் யாரு? சாத்தான் தான் அப்படின்னு சொல்லி அவனை ஜெனரல் சூப்பரிண்டென்டாக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருப்பாரா? அப்படிதானே அர்த்தம். அப்போ கடவுளும் சாத்தானும் சேர்ந்துதான் இந்த இட்டர்னல் ஹெல்ஃபயர் என்ற ஒரு பிளானை போட்டிருக்காங்க என்றுதான் சொல்லியாக வேண்டும். அன்பானவர்களே, பார்த்தீங்களா, அப்போ இந்த உபதேசம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே ஆத்மாவின் அழியாமை என்ற உபதேசம் வேதாகம உபதேசங்களுடன் ஒத்துப்போகவில்லை என்பது முன்னோடிகளுக்கு ஊர்ஜிதமானது. எனவே அந்த துர் உபதேசம் சத்தியத்துக்கு குந்தகம் உண்டு பண்ணும் என்று அவர்கள் கருதி வேதாகமத்தின்படி மரணம் ஒரு நித்திரையே என்ற நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள். பிற்பாடு சீர்திருத்த திருச்சபையாரின் அணுகுமுறைப்படி வேத வசனங்களை அங்கும் இங்கும் ஆராய்ந்து மரணத்தில் மனிதனின் நிலை குறித்த சத்தியத்தில் தெளிவடைந்தார்கள். புராட்டஸ்டன்ட் அப்ரோச் என்ன? ஒரு வசனத்தை எடுத்து ஒரு உபதேசத்தை உருவாக்குவது அல்ல. ஒரு தலைப்பை எடுத்து இப்போ மரணம் என்றால் அது சம்பந்தமாக பைபிள் முழுவதும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இதுதான் புராட்டஸ்டன்ட் அப்ரோச், சீர்திருத்த சபையின் அணுகுமுறை வேத ஆராய்ச்சியிலே அல்லது உபதேசத்தின் உருவாக்கத்திலே என்று சொல்லலாம். அன்பானவர்களே, அப்படியானால் மரணம் குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னு சில காரியங்களை நாம் கேள்வி பதில் முறையிலே படிக்கலாமா? மரித்தோர் எங்கே இருக்கின்றனர்? Where are the dead? பாருங்கள், எப்பொழுது நாம் நித்திய ஜீவன் பெறுகிறோம்? பைபிள் சொல்லுது, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். யோவான் 6:40 படிக்கிறோம். அதாவது குமாரனிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன தர்றாரு? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். எப்படி? அவர் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது. கடைசி நாள் வரைக்கும் மரணம் மற்றும் துக்கம் பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்களேன். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம், மரித்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. 1 தெசலோனிக்கர் 4:13 படிக்கிறோம். மரணத்தை குறித்து துக்கம் பட வேண்டாம். சரிங்களா? நமக்கு ஆண்டவர் சத்திய அறிவை கொடுத்திருக்கிறார். ஆகவே கடைசி நாள் வரும், அப்பொழுது மரணத்திற்கு ஆண்டவர் முடிவு கட்டுவார், மரணத்திற்கு மரணம் உண்டாகும். பாத்தீங்களா? அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று நாம் இங்கே படிக்கிறோம். அந்த நம்பிக்கை என்ன? 1 தெசலோனிக்கர் 4:16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலிலே எழுந்திருப்பார்கள் என்பதுதான் அந்த நம்பிக்கை.
எத்தனை ஆச்சரியமான நம்பிக்கை. 4வது, கர்த்தரின் சத்தத்தை கேட்கும் போது மரித்தோர் எங்கே இருப்பார்கள்? ஆண்டோடைய 2ஆம் வருகையில எக்காலம் துணிக்கும், பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் ஆண்டு நிச்சயம் அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது மரித்தோர் எங்கே இருப்பார்கள்? இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய இயேசுவினுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். யோவான் 5:28 வாசிக்கிறோம். பாருங்க, மரித்தவர்கள் ஆண்டுடைய 2ஆம் வருகை நடக்கும் பொழுது, முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கிற வரைக்கும் எங்கதான் இருப்பாங்க? கல்லறையில தான் இருப்பாங்க. 5வது, விசுவாசியாதவர்களுக்கும் நித்திய ஜீவன் வழங்கப்படுமா? யோவான் 3:36 வாசிக்கிறோம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்று யோவான் 3:36 இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். சரிதானே? அப்ப இயேசுவின் இடத்துல விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன், விசுவாசியாதவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. பையில் படிச்சிருக்கோம்ல, யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரியல. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், பார்த்தீங்களா, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக அவரை தந்தருளி, பிதாவானவர் குமாரனை தந்தருளி எவ்வளவாய் நம்மிடத்திலே உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். ஆகவே இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்குத்தான் நித்திய ஜீவன், விசுவாசியாதவர்களுக்கு நித்திய அழிவு என்பதுதான் உண்மை. 6ஆம் வசனம், மனிதன் தக்க பலனை அடைவது மரணத்திலா அல்லது இயேசுவின் வருகையிலா என்பது 6வது கேள்வி. பாருங்க, மத்தேயு 16:27 படிக்கிறோம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். பாருங்களேன், ஒரு மனிதன் மரிக்கிறான் என்றால் அவனுக்கு ரிவார்டு எப்ப கிடைக்குது? மரித்த உடனேவா? நல்லவன் உடனே பரலோகம் போய் விடுகிறான், கெட்டவன் உடனே நரகம் போய் விடுகிறான். அப்படி வேதம் சொல்லவில்லை. அன்பானவர்களே, இயேசுவின் வருகையில் தான் அவனவனுக்குரிய கிரியைக்கு தக்கதான பலனை ஆண்டவர் கொடுப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். 7வது கேள்வி, அப்படியானால் நமது குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும்? என்ன குறிக்கோள்? உயிரோடு இருக்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5:23 பாருங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் நாம் அடைந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி நாம் ஒவ்வொரு நாளும் பலப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அப்போ மருத்துவர் எங்கே இருக்கிறார்கள்? இதான் நம்ம பார்த்த கேள்விகள். பாருங்க, இயேசுவின் வருகை வரை மனிதனின் இயல்பு எப்படி இருக்கும்? What will be the nature of man until Jesus comes? கேள்வி 8. இப்பொழுது நித்திரை அடைவோரின் ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு என்ன நேரிடுகிறது? மரிக்கிறவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் என்ன ஆகும் பார்க்கலாமா? இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த மண் பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிபிராயத்திலே நினை என்று சாலமோன் எழுதுகிறார். மண், அதாவது சரீரம், தான் முன்னிருந்த பூமிக்கு, மண்ணானதான் ஆண்டு படைச்சாரு மனுஷனை. அப்போ இந்த மண் என்ன செய்யும்? மரிக்கும் பொழுது மண்ணுக்கே போயிடும். ஆவி, ஆண்டவர் கொடுத்த ஆவி எங்க போகும்? என்ன ஆவி? பின்னாடி பார்க்கலாம். தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போய்விடுகிறது. சரிங்களா? இதான் மனிதனுடைய இயல்பு, நேச்சர் ஆஃப் மேன். 9வது கேள்வி, ஆவி என்றால் என்ன? பார்த்தோம் அல்லவா? என் சுவாசம் என்னிலும், தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கு மட்டும். பாத்தீங்களா? யோபு 27:2 படிக்கிறோம். அப்ப ஆவினா என்னங்க? மண்ணால் ஆண்டவர் சரீரத்தை உண்டாக்கி ஆவியை கொடுத்தார். சரிதானே? அந்த ஆவி என்ன? சுவாசம் அப்படின்னு தெளிவாக வேதம் சொல்லுகிறது. 10வது கேள்வி, எடுத்துக்கொள்ளப்படுவது எது அல்லது மரணத்தில் தேவனிடம் திரும்புவது எது என்று யோசித்து பாருங்கள். இந்த கேள்விக்கு பதிலை பார்க்கலாமா? நீர் உமது முகத்தை மறைக்க
திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு, சுவாசம் அந்த ஆவி, அந்த காற்று, அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும் என்று சங்கீதம் 104:29 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? அப்ப ஆவினா என்ன? சரீரம் என்றால் மண், ஆவி என்றால் சுவாசம். அடுத்த கேள்வி, ஆத்துமா என்றால் என்ன? தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று ஆதியாகமம் 2:7 வசனத்தில் படிக்கிறோம். அன்பானவர்களே, அப்போ ஜீவாத்மாவுக்கான சூத்திரம் என்ன? ஃபார்முலா ஆஃப் த லிவிங் சோல் என்ன அப்படின்னா, மண் பிளஸ் ஜீவ சுவாசம், இது ரெண்டு சேர்ந்துதான் ஜீவாத்மா, லிவிங் சோல். டஸ்ட் அண்ட் பிரெத் ஆஃப் லைஃப் இஸ் ஈக்குவல் டு த லிவிங் சோல். மரணத்திற்கான சூத்திரம் என்ன? ஃபார்முலா ஃபார் டெத் என்ன? ஜீவாத்மா மைனஸ் ஜீவ சுவாசம் இஸ் ஈக்குவல் டு மண். பாருங்களேன், இந்த ஜீவாத்மான்னு இருக்கேன், இதுக்குள்ள இருக்கிற சுவாசம் போய்விடுகிறது, தேவனிடத்தில் போய்விடுகிறது, அப்புறம் மண்ணு திரும்பி விடுகிறது. அப்ப ஜீவாத்மா என்பது இல்லாமல் ஆகிவிடுகிறது. டெத் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் லைஃப். வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் படிக்கிறோம். மரணம் என்றால் என்ன? ஜீவனுக்கு எதிரானதுதான் மரணம் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். உங்களுக்கு விளங்குதுங்களா? இது மிக எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம். 12வது கேள்வி, ஆத்துமா மெய்யாகவே சாகுமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா அநேகர் நினைக்கிறாங்க ஆத்துமா அழியாது. பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. எசேக்கியேல் 18:4 வசனத்திலையும் இதே வசனம் இருக்கிறது. 20 வசனம், ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க. பாவம் செய்கிற ஆத்துமாவை சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். என்ன பார்க்கிறோம்? பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் அப்படின்னு படிக்கிறோம். இப்ப பாருங்க, மின்சாரமும் மின் பல்பும் இணைவதால் வெளிச்சம் உண்டாகிறது. மின்சாரத்தை அல்லது மின் பல்பை எடுத்துவிட்டால் வெளிச்சம் இல்லாமல் போய்விடுகிறது. அது எங்கே போகிறது? அது எங்குமே போகிறது இல்லை. அந்த வெளிச்சம் எங்கேயுமே போகாது. அதாவது அது இல்லாமலே போய்விடுகிறது. அதுபோலத்தான் ஆத்துமாவுக்கும் ஆகிவிடுகிறது. மரணத்தின் போது ஆத்துமா இல்லாமல் போய்விடுகிறது. சரிங்களா? ஏனெனில் ஆத்துமாவை உண்டாக்கும் இரண்டு கூட்டு பொருட்களும் என்னது? மண், ஜீவ சுவாசம். இரண்டுமே பிரிந்து விடுகின்றன. மண், சரீரம் மண்ணுக்கு போய்விடுகிறது, ஆவி சுவாசம் தேவன் கொடுத்தார், அது போய்விடுகிறது. அப்போ ஜீவாத்மான்றது இல்லை, இல்லாமல் போய்விடுகிறது. அவ்வளவுதாங்க பெரியமானவர்கள். இப்ப பாருங்க, இன்னும் ஒரு உதாரணம். ஒரு டேபிள் இருக்கிறது. டேபிள்னா என்ன? மரப்பலகை, ஆணிகள் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணாதான் டேபிள். சரி, இப்போ ஆணியை பிடுங்கி விட்டு பலகை எல்லாம் பிரித்து விட்டால் என்ன ஆகும்? அவ்வளவுதான், டேபிள் இல்லை. இதுதாங்க, இப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதை விடுத்து இன்னைக்கு எப்படி நம்புறாங்கன்னா, ஆத்துமா அலையுது அப்படின்னு நம்புறாங்க, ஆவி தனியா அலையுது, உணர்வோடு அலைகிறது என்று நம்புகிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, வேதம் அப்படிப்பட்ட ஒரு தவறான உபதேசத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. அடுத்த கேள்வி வருகிறது, மனிதன் மரணத்தில் உணர்வு உள்ளவனா உணர்வற்றவனா? பாருங்கள், 13வது கேள்வி, மரணத்தில் மனிதனுக்கு உணர்வு ஏதாயிலும் உண்டா? வசனம் சொல்லுது, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். சங்கீதம் 146 வசனத்துல படிக்கிறோம். அப்ப பாருங்க, ஆவி என்ன செய்கிறது? அதாவது சுவாசம் தேவனிடத்திற்கு திரும்புகிறது. சரிதானே? அப்போ அது சிந்திக்க இயலாது என்பது தெளிவாக நமக்கு புலப்படுகிறது. 14வது கேள்வி, நாம் மரித்தவர்களுடன் அல்லது மரித்தவர்கள் நம்முடன் பேச முடியுமா? வேதம் என்ன சொல்லுகிறது? பிரசங்கி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5, 6 மற்றும் 10 வசனங்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். Dead do not know anything.
dead know nothing. இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. 10ஆம் வசனம், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ நீ உயிரோடு இருக்கும்போது அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே மண்ணுக்குள்ளே பிரேத குழியிலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே என்று சாலமோன் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மரணத்துக்கு பிற்பாடு மரித்தவர்களை தொடர்பு கொள்வதற்கு அவர்களுக்கு எண்ணங்கள் உணர்ச்சிகள் என்பதே கிடையாது. சரிங்களா? ஆனால் அப்போ சினிமாவில் காட்டுறாங்களே, இறந்து போனதுக்கு அப்புறம் ஆவி அலையுது, அந்த ஆவி உடலுக்குள்ள புகுந்து அது நல்லது செய்கிறது, நல்ல பேய்கள் கெட்ட பேய்கள் அப்படிலாம் சொல்றாங்களே, எல்லாம் கட்டுக்கதை. 15வது கேள்வி, மனிதன் மரிப்பது இல்லை என்ற கருத்தை நாம் எங்கிருந்து பெற்றோம்? சரிங்களா? அதாவது ஆத்மா அழியாது என்ற ஒரு கொள்கை இருக்கே, மரணத்துக்கு அப்புறமும் மனிதனுக்கு உணர்வு இருக்கிறது என்ற இந்த கருத்தை நாம் எங்கிருந்து பெற்றோம்? அது 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சாத்தான் சர்ப்பத்தின் வழியாக முதல் பெண் ஏவாள் இடத்திலே பேசினான். That was the first sermon preached by Satan through serpent. சாத்தான் பண்ணின முதல் பிரசங்கம் பாம்பு வழியா அதான், நீங்கள் சாகவே சாவதில்லை. அது பிசாசின் பொய் ஆகும். பிசாசின் பொய் உண்மை என்றால் நீங்கள் சாகவே சாவதில்லை என்று தேவன் பொய் சொல்லி இருந்திருக்க வேண்டும். உங்களுக்கு ஆதாம் ஏவாளின் மீறுதல் சாபம் வியாதி மரணத்தை கொண்டு வந்ததா அல்லது ஜீவனை கொண்டு வந்ததா? பிசாசு உண்மையை சொல்லி இருந்தால் மரணம் என்பது இல்லை. மரணம் இல்லை என்றால் ஜீவன் உண்டாயிருக்கும்படி இயேசு ஏன் வர வேண்டும்? யோவான் 10:10 அப்படித்தானே படிக்கிறோம். அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கவும் நான் வந்தேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, மரிக்கக்கூடாத மனித இனத்தை மரணத்திலிருந்து காப்பதற்காக தேவன் தமது குமாரனை தியாகம் செய்ய வேண்டும் என்பது நிச்சயமாகவே ஏற்கக்கூடாததாக இருக்கிறது அல்லவா? நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கதான் அவர் வந்தாரு. நம்ம ஏற்கனவே மறிக்கவே மாட்டோம். அந்த மரியாத தன்மை, அந்த அழியாத ஆத்துமா நமக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொன்னா பாருங்க, மறிக்கக்கூடாத மனித இனத்தை மரணத்திலிருந்து காப்பதற்காக பிதாவாகிய தேவன் தமது குமாரனை எதுக்குங்க தியாகம் பண்ணணும்? அவசியம் இல்லையே. உங்களால் சிந்திக்க முடிகிறதா? அன்பானவர்களே, இப்படிதான் நாம் பல கேள்விகளை கேட்டு உபதேசங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ அன்றைய ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் சொன்ன அந்த பொய் தான், நீங்கள் சாகவே சாவதில்லை என்ற அந்த ஃபர்ஸ்ட் டிசப்ஷன், அந்த முதல் வஞ்சகம், அந்த ஃபர்ஸ்ட் கிரேட் லை, முதல் மாபெரும் பொய், அதுதான் இன்றைக்கு ஏராளமான திருச்சபைகளில் இன்னும் சினிமா வழியாக பல மதங்கள் வழியாக ஆத்மா அழியாது என்று போதிக்கப்படுகிறது. ஆகவே இந்த பிசாசின் பொய்யைத்தான், உபதேசத்தை தான் இன்னைக்கு பல மதங்கள், பெரும்பான்மை கிறிஸ்தவம், இன்னும் சினிமா துறை எல்லாம் நம்புகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலில் மறைந்துள்ள ஆவிக்குரிய உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We must understand the spiritual truth found in death and resurrection. ரோமர் 6ஆம் அதிகாரத்தை மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் பற்றி நாம் ஒரு அழகான புரிதலை அந்த அதிகாரத்தின் வழியாக பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சில வசனங்களை பார்ப்போம் அந்த அதிகாரத்தில். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கிறிஸ்தேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இந்த வசனம் நமது கடந்த கால பாவங்களுக்கு மரித்தல் பற்றி பேசுகிறது. அதாவது நீதிமானாகுதல்,
ஜஸ்டிஃபிகேஷன் பற்றி பேசுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும் என்பதற்காக ஞானஸ்நானம் பெறுகிறோம், இயேசுவின் பிள்ளையாக மாறுகிறோம். அதாங்க ஜஸ்டிஃபிகேஷன், பாவங்கள் மன்னிக்கப்படுதல். இதே 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று வாசிக்கிறோம். இந்த வசனம் நமது நிகழ்கால பாவம் செய்யும் நிலைக்கு அல்லது நிகழ்கால பாவம் செய்யும் தன்மைக்கு மரித்தலை பற்றி பேசுகிறது. அதாவது சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகுதலை பற்றி இந்த வசனம் பேசுகிறது என்று நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் முத்தூதை குறித்து நாம் கற்று வருகிறோம். அதுல மிகவும் கவனத்திற்குரிய சுவாரஸ்யமான வசனம் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த வசனத்தை நாம் இதுவரை ஒரு விதமாக புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இனிமேல் இன்னொரு விதமாகவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை படிப்போமே. வெளிப்படுத்தல் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று என்று வாசிக்கிறோம். அடக்க ஆராதனைகள் மற்றும் கல்லறையில் புதைக்கும் நேரங்களில்தான் நாம் வழக்கமாக இந்த வசனத்தை நினைவு கூறுவோம். உயிர்த்தெழுதல் மற்றும் புதிதான ஜீவனுடன் நடத்தல் என்ற வெளிச்சத்தில் இந்த வசனத்தின் ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் கவனிக்க வேண்டும். பாருங்க, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் படிக்கிறோம். Blessed are the dead which die in the Lord from henceforth. அனுதினமும் நமது சிலுவை எடுத்துக்கொண்டு நடப்பது குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அப்படித்தானே சொல்லி இருக்கிறார். சிலுவையை சுயத்திற்கு மரிப்பதுடன் பவுலும் அடையாளப்படுத்துகிறார். சிலுவை சுமக்கிறது என்ன அர்த்தம்? சுயத்திற்கு மரித்தல் என்று பவுல் கூறுகிறார். இயேசுவுடன் தனிப்பட்ட முறையில நாளுக்கு நாள் நாம் உறவு கொள்ளும் போது அவருடன் சிலுவைக்கு நேராக சென்று அவருடன் அடக்கம் செய்யப்படுவதன் அர்த்தத்தை நாம் கண்டுபிடிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கல்லறையில போய் தான் வாசிக்கணும் அவசியம் கிடையாது. அங்க போய் அடக்கம் பண்ணுவதைத்தான் இந்த வசனம் குறிக்கிறது என்று அர்த்தம் அல்ல. நான் இயேசுவோடு நெருங்கின உறவு கொண்டு சுயத்திற்கு மரித்து என்னுடைய சுயம் அடக்கம் செய்யப்பட வேண்டும். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், அதாவது சுயத்திற்கு மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். பாருங்களேன், அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். that they may rest from their labors. ஓய்வு நாள் கட்டளையில முக்கியமான வார்த்தை என்ன? இளைப்பாறுதல் என்பது நாம் அறிந்ததே. நம்மை நாமே நீதிமான்களாக்குதல் அல்லது பரிசுத்தவான்களாக்குதல் அல்லது பரலோகத்திற்கு நமது பாதையை நாமே வகுத்து கொள்ளும் செயலிலிருந்து இளைப்பாறும்படி எபிரேயர் 4ஆம் அதிகாரம் நமக்கு போதிக்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் பாருங்க, அந்த ஓய்வு நாள் இளைப்பாறுதல் பற்றியெல்லாம் பேசும். அன்பானவர்களே, அந்த இளைப்பாறுதல் அடைய நம்ம என்ன செய்யணும்? நாம முயற்சிகள் செய்யணும். நம்முடைய கிரியைகள் என்று நினைத்துவிட வேண்டாம். ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்பதே அவருடைய அழைப்பு. அவர் சொல்லாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆகவே தங்கள் கிரியைகளில் இருந்து இளைப்பாறுகிற என்னுடைய சொந்த பிரயாசங்கள், என்னுடைய சொந்த முயற்சிகள், ரட்சிக்கப்படுவதற்கு என்னுடைய சொந்த கிரியைகள், இவைகளிலிருந்து இளைப்பாறுகிற கர்த்தருக்குள் மரிக்கிறவர்களை நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். உங்களுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டேன், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டேன், பாவத்திற்கு மரித்து விட்டேன், அதாவது நீதிமான் ஆகிவிட்டேன் என்றால் அடுத்து பரிசுத்தமான் ஆகுதல். அதை யார் செய்கிறார்? தேவனே நமக்குள் கிரியை செய்கிறார். என்னுடைய முயற்சியினால் நான் பரிசுத்தமாகிறேன், நான் நீதிமாகிறேன் என்பது அல்ல. பாருங்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம். and their works do follow them. விசுவாசத்தினால் பரிசுத்தமாகுதல் என்னும் சத்தியத்தை இந்த வசனம் எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறது.
தேவனுடைய மன்னிப்பை நாம் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, நீதிமானாவது மட்டுமல்ல, இன்று, நாளை, அடுத்த வாரம், ஏன் இயேசு வரும் வரையிலும் அவர் மூலமாகவே நமக்கு ஜீவன் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தால் நீதிமானாகிறோம். அப்ப என்னுடைய விசுவாசம் என்று சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. அந்த விசுவாசத்தை துவங்குகிறவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். எபிரேயர் 12:1 படி, அன்பானவர்களே, நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தமாகிறேன் என்பதும் என்னுடைய செயல் அல்ல, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர். ஆகவே என்னுடைய கிரியைகள் அல்ல, தேவனுடைய கிருபைதான் நம்மை நீதிமான்களாக்குகிறது, நம்மை பரிசுத்தவான்களாக்குகிறது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் வெளிப்படுத்தல் 14:13 நாம் புரிந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது ஒரு காரியம், உண்மையிலேயே விசுவாசிப்பது என்பது வேறொரு காரியம். We can say I believe, it's one thing, but the other thing, I really believe, உண்மையிலே விசுவாசிக்கிறது வேறொரு காரியம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவை பற்றி அறிந்தவர்களுக்கு அல்ல, இயேசுவை அறிந்தவர்களுக்கே நித்திய ஜீவன். I know about Jesus என்று சொல்லுகிறவர்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. I know Jesus, இயேசுவை அறிவேன். அறிதல் என்றால் என்ன? அந்த நெருக்கம். ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்னு படிக்கிறோம் பைபிள்ல. அறிதல்னா என்ன? இருவருக்கும் இடையில இருக்கிற நெருக்கம். அந்த நெருக்கம் நமக்கும் நம்முடைய இரட்சகருக்கும் அதிகமாய் இருக்க வேண்டும். யோவான் 17:3 பாருங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் பிதாவையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவதே, அப்படி சொல்லல, அறிவதே நித்திய ஜீவன். அன்பானவர்களே, வேத வசனம் மற்றும் வேத தியானம் மற்றும் ஜெபத்தின் மூலமாகவே ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் தனிப்பட்ட உறவுக்குள் வளர முடியும். அன்றாட அனுபவத்தில் இந்த 2 காரியங்களை நாம் எப்படி கடைபிடிக்கிறோம், வேத தியானம், ஜெபம், இவைகளை பொறுத்தே இயேசுவுடன் நமது தனிப்பட்ட உறவு பலமுள்ளதா இருக்கிறதா பலவீனமா இருக்கிறதா என்பது உறுதியாகும். பிரியமானவர்களே, தேவனின் அன்பை நாம் தியானிக்க நமக்கு புலப்படும் உண்மை என்ன தெரியுமா? பாருங்களேன், முதல் ஆங்கிலத்தில் வாசிப்போமா? Christ was treated as we deserve, that we might be treated as he deserves. He was condemned for our sins in which he had no share, that we might be justified by his righteousness in which we had no share. He suffered the death which was ours, that we might receive the life which was his. With his stripes we are healed என்று டிசரவேஜஸ் பக்கம் 25 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் தகுதிக்கேற்ப நாம் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக நமது தகுதிக்கேற்ப அவர் நடத்தப்பட்டார். நமக்கு பங்கில்லாத அவரது நீதியினால் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தமக்கு பங்கில்லாத நமது பாவங்கள் நிமித்தம் அவர் குற்றஞ்சாட்டப்பட்டார். அவரது ஜீவனை நாம் பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்களேன், ஒரு பாவியின் இருதயத்தை உடைத்து நொறுக்கி அவனது சிந்தையை தேவனுடைய சித்தத்திற்குள்ளாக சிறைப்படுத்துவது அந்த தெய்வீக அன்புதான். அதிலேதான் நமது நித்திய வாழ்வின் நம்பிக்கை அடங்கி உள்ளது. சரிங்களா? அப்ப தேவனோடு கொண்டிருக்கிற அந்த நெருக்கமான உறவுங்க, அதான் நமக்கு நித்திய ஜீவனை அருளும். ஆகவே நான் நீதிமானாக மரித்தால் மண்ணுக்குள் தான் கிடப்பேன் வருகை வரையிலும், துன்மார்க்கனாக மரித்தாலும் மண்ணுக்குள் தான் கிடப்பேன் இயேசுவின் 2ஆம் வருகை வரையிலும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உண்மையைத்தான் இந்த முத்தூது சத்தியத்தில் 6 தூண்களாக நாம் பார்த்தோம். சுருக்கமாக பார்க்கலாமா? Summary of the 3 angels message. முத்தூதின் சுருக்கம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனங்களில் 6 சத்திய தூண்கள் அடங்கியுள்ளன. அவைகளே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் மையமான உபதேசங்களாகும். அவை அனைத்திலும் நீதிமானாகுதல், பரிசுத்தவானாகுதல் ஆகிய இருவரும் சத்தியங்கள் இழையோடி காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நித்திய சுவிசேஷம்
ஒரு முறை படிச்சிடலாமா? வெளிப்படுத்தல் 14:6-13 வரை. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்தரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு, தேவனுக்கு பயந்தவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தின் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். முதலாம் தூது. இரண்டாம் தூது, வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். மூன்றாம் தூது. அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு, மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். அவருடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லி. அன்பானவர்களே, இதுதான் முத்தூது. இந்த 6 தூண்களை பார்ப்போம். சுருக்கம். நித்திய சுவிசேஷம், the everlasting gospel. வெளிப்படுத்தலின் 3 தூதர்கள் மிருகத்திற்கு எதிரான தூதை அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவின் நித்திய சுவிசேஷத்தையே சுமந்து வருகின்றனர். இரண்டாவது, வருகைக்கு முந்தைய நியாய தீர்ப்பு, the pre-advent judgment. நியாய தீர்ப்பில் வெளிப்படும் தேவனுடைய தீர்மானங்கள் அனைத்தும் அவரது அன்பு மற்றும் இரக்கத்தையே அடிப்படையாய் கொண்டவை என்று காட்டுகிறது. மூன்றாவது, தேவனின் பிரமாணம், the law of God. தேவனின் குணத்தையும் அவரது பிள்ளைகள் மூலமாக அவர் தம்மையே வெளிப்படுத்தும் வல்லமையையும் காட்டுகிறது. நாலாவது, இயேசுவின் விசுவாசம், the faith of Jesus. இயேசுவின் ஜீவியத்தை நமதாக்கி கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறது. ஐந்தாவது சத்தியத்தூண், ஓய்வு நாள், the Sabbath. இயேசுவின் இளைப்பாறுதலை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நமது சொந்த கிரியைகளில் இருந்து நாம் இளைப்பாறும் விதத்தை கற்றுத்தருகிறது. ஆறாவது சத்தியத்தூண், மரணத்தில் மனிதனின் நிலை, the state of man in death. சுயத்திற்கு மரித்து அவருடன் புதிதான ஜீவனுடன் நடக்கும்படி உயிர்த்தெழுவதற்கான இயேசுவின் இடைவிடாத அழைப்பை நமக்கு நினைப்பூட்டுகிறது. அன்பானவர்களே, இந்த சத்தியம்தான் உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டிய கடைசி எச்சரிப்பின் சத்தியம். ஆகவே இந்த சத்தியத்தை நாம் ஆழ் மனதிலே பதித்துக் கொள்வோம், அனைவருக்கும் அன்போடு பகிர்ந்து கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளிலே உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் ஆராயும்படி முத்தூது சத்தியம், பிற சபைகளிலே போதிக்கப்படாத ஒரு முக்கியமான சத்தியம் என்பதை அன்காமன் கிரவுண்ட் என்ற தலைப்பில் நாங்கள் இன்றைக்கு படித்து முடிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த சத்தியத்தை நாங்கள் மனதிலே புரிந்து கொண்டு பிறருக்கும் பகிர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நாங்கள் பிறருக்கு அறிவிக்க வேண்டிய கடைசி செய்தி இதுவே என்பதை உணர்ந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் வேலை ஸ்தலத்திலே, எங்களுடைய குடும்பங்களிலே, உற்றார் உறவினர்கள் மத்தியிலே, உம்மை அறியாதவர்கள் மத்தியிலே, சமுதாயத்திலே ஆண்டவரே இந்த முத்துவதை அறிவிக்க எங்களை பலப்படுத்தும். வருகிற நாட்களிலே ஆண்டவரே த ஹையர் கிரவுண்ட் என்ற தலைப்பிலே நாங்கள் அடுத்த கட்ட சத்தியங்களை படிக்க போறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். இந்த கடைசி கால வெளிச்சம் ஊழியங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து இதன் வழியாக அநேருக்கு சத்தியம் பரவ இயேசுவானவர் அறிவிக்கப்பட கர்த்தர் தாமே கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழிநடத்தலும் நம்ம எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த கூட்டத்திலே நாம் சந்திப்போம். ஆமென். கடைசி கால வெளிச்சம் சார்பாக இந்த அருமையான தேவ செய்தியை பகிர்ந்து கொண்ட போவதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தலைமையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த கூட்டம் அக்டோபர் 18ஆம் தேதி நடைபெறும். இந்த கூட்டம் ஒவ்வொரு மாதமும்
முதல் மற்றும் 3ஆம் சனிக்கிழமை மாலை 7:30 மணி நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.